வெற்றி துரைசாமியின் உடல் சென்னை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இமாச்சல் பிரதேசத்தில் சட்லஜ் நதியில் கார் விபத்துக்குள்ளாகி அவர் உயிரிழந்த நிலையில் 8 நாட்களுக்கு பிறகு உடல் மீட்கப்பட்ட சூழலில் தற்போது அவருடைய உடல் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஈவேரா இணைகிறார். ஈவேரா, கூடுதல் தகவல்கள். சென்னை மாநகராட்சியின் முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகனும் திரைப்பட இயக்குநருமான வெற்றி விபத்துக்குள்ளாகி ஹிமாச்சல பிரதேசத்தில் உயிரிழந்து விட்டார். அவரது உடல் தற்போது சென்னைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. சென்னை நந்தனம் சிஐடி நகரில் உள்ள வெற்றியின் இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த அவரது உடல் வைக்கப்பட உள்ளது. தொடர்ந்து இன்றே கண்ணமாப்பேட்டை மைதானத்தில் உடல் தகனம் செய்யப்பட உள்ளது. சென்னை பெருநகர மாநகராட்சியின் முன்னாள் மேயர் மற்றும் மனிதநேய கல்வி அறக்கட்டளையின் தலைவர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி. இவர் தந்தை துரைசாமிகள் துவங்கப்பட்ட மனிதநேய அறக்கட்டளையின் இயக்குநராகவும் இருந்து நிர்வகித்து வந்தார். வெற்றி துரைசாமி இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி தனது திரைப்படத்தின் படப்பிடிப்பிற்கான தளங்களை தேர்வு செய்ய நண்பர் கோபிநாத்துடன் ஹிமாச்சல பிரதேசத்துக்கு சென்றிருந்தார். இவர்கள் சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து சட்லஜ் ஆற்றில் விழுந்தது. கார் ஓட்டுநருக்கு காரை ஓட்டி வந்த நிலையிலேயே நெஞ்சுவலி ஏற்பட்டதாகவும் அதனால் நிலை தடுமாறி கார் விபத்துக்குள்ளானதாகவும் கூறப்பட்டது. அதே போல வெற்றி பயணித்த கார் மீது எதிரே வந்த வாகனம் ஒன்று மோத வந்ததில் இருந்து தப்பிப்பதற்காக காரை திருப்பிய போது கட்டுப்பாட்டை இழந்த கார் ஆற்றில் கவிழ்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த வெற்றியின் நண்பர் கோபிநாத் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டார். தொடர்ந்து உள்ளூரை சேர்ந்த கார் ஓட்டுநர் தஞ்சனின் உடலும் சடலமாக மீட்கப்பட்டது. மத்திய மாநில அரசுகளின் தொடர் முயற்சி, தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் உள்ளூர் பாசைகளின் உதவியோடு வெற்றி துரைசாமியை மீட்க கடுமையான தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. இந்த தேடுதல் வேட்டையின் பலனாக 9 நாட்களுக்கு பிறகு வெற்றியின் உடல் சட்லஜ் நதியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் பாறை இடுக்குகளுக்கு இடையே இருந்து கண்டெடுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து உடலை தேடும் படலம் முடிவுக்கு வந்தது. வெற்றியின் உடல் தனி விமானத்தில் இந்த சென்னைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தின் 6வது நுழைவு வாயில் வழியாக வெற்றியின் உடல் எடுத்து வரப்பட்டுள்ளது. நண்பகல் 1 மணி அளவிலேயே வெற்றியின் உடல் கொண்டு வரப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சில நடைமுறைகள் காரணமாக வெற்றியின் உடல் தாமதமாக வந்து சேர்ந்துள்ளது. மனிதநேய அறக்கட்டளையை சேர்ந்தவர்கள் சிறப்பு விமான உதவியுடன் உடலை கொண்டு வந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.